6ல் 8 போனால் என்ன வரும்? 6ல் 8 போகாது, 6ல் தண்ணி தான் போகும். உட்காருங்க, அதை படிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. இது கடி விஷயமா இருக்கலாம், ஆனால் அது ஒரு அறிவுமான விஷயம். இன்னைக்கு புதுமையாக யோசிக்கிறது, புளித்து போன சங்கையெல்லாம் ஓரம் கட்டுறது. காதலிக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்கும், இளைஞர்களுக்கு அதில் ஒரு உற்சாகம். அதாவது நீங்கள் நல்லா அந்த பிள்ளையை கவர்றதுக்காக என்னமாச்சு ஒரு மேட்சிக்கை பண்ணுவாங்க. படியில் நீங்கள் பஸ்ஸில் போயில பாருங்களேன், காலேஜ் பைக்கில் உள்ளுக்கு 25 சீட்டு காலி இருக்கும், ஆனால் படியில் தான் நின்று போவாங்க. இன்னொன்று 6 பாடம் வச்சுருப்பாங்க, ஒரு நோட்டு தான் கொண்டு போவேன். அது எதுக்கு தெரியுமா? அது சீட்டு போடுறது, படிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே பெரிய ஸ்பைடர்மேனாக இருப்பேன். பார்த்து அந்த பிள்ளை இவனை பார்த்துருச்சுன்னு வச்சுக்க, ஜென்டில்மேனாக மாறிடுவேன். அது லவ்வை சொல்லிடுச்சுன்னு வச்சுக்க, லக்கி மேன். கல்யாணம் ஆன பின்னாடி தான் வாட்ச்மேனாக வீட்டில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பேன். என் வாழ்க்கை எப்படி போச்சு, நான் என்னடா பாவம் செஞ்சேன்னு சொல்லி உளறிடுவேன். 2 குழந்தை பெற்றுருச்சுன்னா அவ்வளோதான், ஸ்பைடர்மேன் சொன்னோம்ல, அதுக்கடுத்து டாபர்மேனா வவுன்ட்டு வாழ்க்கையே போயிடும். சும்மா சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆள் சொன்னார், என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணேன்டா சொன்னேன் அன்னைக்கு. சொந்தத்தில் பொண்ணு எடுக்காரா, பின்னாடி ப்ராப்ளம் வர முடியல, வந்துருச்சுல. பின்னாடி ப்ராப்ளத்துக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை ஆழமாக வச்சுருக்கேன். ஏன்னா லவ் பண்ணுறப்ப அவ்வளோ ஜாலி இருக்கு. கீழே ஈவிடிசிங் பண்ணிக்கிட்டு பெண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க. செத்து எம்மலோகத்தில் போனோன்னே எம்ஏவோட மக போயிருக்கு, வரா சூப்பர் ஃபிகர் அப்படின்னு இருக்காங்க. இங்கே இதுக்கு தான் அவனை அங்கே தள்ளினது, அங்கே போய் எம்ஏ மேலே லவ் பண்ணியிருக்கானையா, அது சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணை கட்டினா அது அழகாகவும் நல்ல பொண்ணாகவும் இருக்கணுமா. அழகாக இருக்கிற பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்க மாட்டேன்னு தான், நல்ல பொண்ணாக இருக்கிறது அழகாக இருக்க மாட்டேன்னு தான், அழகாகவும் நல்ல பொண்ணாகவும் இருக்கிறது தனியாக இருக்க மாட்டேன்னு தான். ஒன்று ஒரு லவ்வரோ இல்லாட்டி கணவனோ இருக்கானா. அழகாகவும் நல்ல பொண்ணாகவும் இருந்து தனியாகவும் இருந்தா ரவுடி மாதிரி ஒரு அண்ணா இருக்கானா. நீங்க சொன்னது சரிதான். இல்லை, இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அது காரணம் அழகாகவும் அறிவுள்ளவங்களாகவும் தனியாகவும் இருக்கிற பொண்ணு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ரவுடியா அண்ணா இருக்காரான்றது உங்களுக்கு தெரியாது. இதோ இருக்காங்களே 2 பேர் இங்க. பூஜா, உங்களுக்கு ரவுடி அண்ணா இருக்காங்களா, இல்லை உங்ககிட்ட வர ஆம்பளைங்க யாரை பார்த்தாலும் நீங்கள் அண்ணான்றீங்களா? இல்லை, நீங்கள் என்ன பாஸ்கே இப்படி பேசவே கூடாது. அவர் அப்பான்னு ஆசையாக கூப்பிட்றத விட்டு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. நீங்களும் வயசுல பெரியவர், அவர் சொல்றாரு கரெக்டாக இருக்கும். அஸ்தமெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீங்கள் அண்ணாவும் அப்பாவும் ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம். அவங்க தாத்தாவா இருக்கேன். அதான் இந்த விஷயத்தில் தாத்தா. சரி, ஜானகிராமன் கோச்சிக்கிறாங்க. இடையில ஒரு சில உண்மைகள் வரத்தான் செய்யும். அவர் ரொம்ப கோபமாக இருக்காருப்பாங்க, கெச்சம் வரையா, அதனால. அது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி குடும்ப விஷயமா சொல்லிட்டு வரும்போது டாக்டர்கிட்ட நொண்டிக்கிட்டே வந்திருக்கார் ஒரு ஆள். ஏங்க காலை இழுத்து நடக்கிறீங்க? கால் வலிங்க.